அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மனையும் ஸ்ரீ பாலாம்பிகையும் வணங்கிக் கொண்டு ஒரு ஜோதிட பதிவை பதிவிடுகிறேன். நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நீச கிரகம் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம். இந்த நீச கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் கிரகங்களுடைய பலத்தில் ஆட்சி உச்சம் நீசம் அப்படின்னு வரும்போது, அதாவது இந்த ஆட்சி உச்சம் நீசம்ன்றது கிரகத்துடைய பலத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா, உச்சம்னா தகுதி உயர்வை குறிக்கும், நீசம்னா தகுதி குறைவை குறிக்கும். அதாவது ஒருத்தருடைய தகுதி உயர்வு அப்படின்னா அது உச்சம், தகுதி குறைவு அப்படின்னா அது நீசம், சமமாக இருக்கு அப்படின்னா ஆட்சி. இதுதான் வித்தியாசம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீச கிரகம் இருக்கு அப்படின்னா, எந்த பாவத்தில் நீச கிரகம் இருக்கோ அந்த பாவம், எந்த கிரகம் நீசம் பெற்றிருக்கிறோ அந்த கிரகம், இந்த ரெண்டுமே அதுக்காக தான் நம்ம அதிகமாக ஏங்குவோம், காயப்படுவோம் அப்படின்றதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்க, 5ல் குரு நீசம் அப்படின்னா இப்படி எதுக்காக ரொம்ப ஏங்குவார் அப்படின்னா குழந்தைக்காக ஏங்குவார். ஏன்னா 5ஆம் பாவத்தில் நீச கிரகம் ஒன்று, அது அங்கே குரு யாருக்கா குரு, அப்போ குருனா குழந்தை, குருனா பணம், இந்த 2 விஷயத்துக்காக ரொம்ப ஏங்குவார். இது எந்த பாவத்தில் இருக்குது? 5ஆம் பாவத்தில். அப்போ குழந்தைக்கு செலவு பண்ணணும், குழந்தை விஷயத்தில் இந்த விஷயத்தில் தான் அவர் ரொம்ப ஏங்குவார், கவலைப்படுவார்னு அர்த்தம். அப்போ குழந்தை லேட்டாக கிடைக்கும், அந்த குழந்தைக்காக ஏதாவது பண்ணணும், அப்படியே அந்த ஏங்கி அந்த பாவத்துக்காகவே ஏங்கிடுவார். அந்த பாவத்தினால சில காயங்கள் இருக்கும். இப்போ அதே ஒருத்தர் தனுசு லக்னம், 2ல் குரு நீசம், பணத்துக்காக ஏங்குவார். ஏன்னா 2ஆம் இடத்துல நீசம், தன்னுடைய குடும்பத்துக்காக ஏங்குவார். ஸோ அந்த எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அதனுடைய காரகத்துவத்தினால அவர் ஏங்குவார், அதனால் அவருக்கு காயம் இருக்கும். எந்த பாவத்தில் நீசமாக இருக்கோ அந்த பாவத்துக்காகவும் அவர் ஏங்குவார், அந்த பாவத்தினால காயம் இருக்கும். இதனால் நீங்கள் பெருசாக போட்டு கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. இதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். இப்போ 2ல் தனுசு லக்னம், 2ல் குரு நீசம், பணம் 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 ஏங்குறத விட நீங்கள் போய் உங்கள் வேலையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓகே. நீங்கள் அதுக்காக ஏங்கும் போது கவலை தான் மிஞ்சும். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவே பாருங்கள், இப்போ துலா லக்னம் 7ல் சனி நீசம் அப்படின்னா இவர் யாருக்கிட்ட போய் தன்னுடைய தகுதி குறைவுன்னு அர்த்தம். தன்னுடைய யார்கிட்ட போய் தகுதி குறைவை காட்டுவார்னா 7ஆம் இடம், மனைவி கிட்ட போய் தகுதி குறைவை காட்டுவார். ஸோ எந்த கிரகம் நீசமாக இருக்கோ அந்த கிரகத்தினால மனக்காயம் வரும், தகுதி குறைவை நம்மளா ஏற்படுத்திப்போம். அவங்க கிட்ட போய் தான் நம்ம தகுதி குறைப்போம் ஏற்படுத்துவோம். எப்படி இருந்த இவ்வளோ அறிவு, ஆனால் இவர்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டே, இந்த குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துக்கிறையே, இந்த விஷயத்துக்காக இப்படி பண்ணிட்டே, ஏன்னா அந்த விஷயத்துல தான் அவர் நீசமாக இருப்பார், அந்த பாவத்து தான் நீசமாக இருக்கும். அப்படியே துலா லக்னம் 7ல் சனி நீசம், அவரே 5ஆம் அதிபதியாகவும் ஆயிடுறார். அப்போ அந்த குழந்தைக்காக மனைவி கிட்ட தகுதி குறைவை காட்டுவார், தகுதி குறைவு ஏற்படும், மனைவி கிட்ட தகுதி குறைவு ஏற்படும். சரி சார், மனைவி கிட்ட போய் இதனால பெருசாக அந்த நீசம், எந்த பாவத்தில் நீசம் இருக்கோ நம்ம அவங்க கிட்ட தான் தகுதி குறைவை காட்டுவோம். இப்போ 4ல் அதே துலா லக்னம் 4ல் செவ்வாய் உச்சம் அப்படின்னா இப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தகுதி உயர்வை காட்டுவோம். இந்த வீடுன்னு பேசினாவே நல்லா சூப்பராக இருக்கும், ஒரு வீட்டை பற்றி பேசினாவே சூப்பராக இருக்கும். ஆனால் மனைவி கிட்ட போகும்போது எப்படி நான் தகுதி குறைவை காட்டுவார். இல்லை நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது, ஏன்னா 7ஆம் பாவத்தில் நீசம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கன்னி லக்னம் 5ல் குரு நீசம், குழந்தை சொல்கிறது நம்மளுக்கு தகுதி குறைவை காட்டும், குழந்தை நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி காட்டும். நம்ம குழந்தைக்காக அந்த காயம், அந்த எந்த பாவத்தை நீசமோ அந்த பாவத்தினால நம்மளுக்கு காயம் கட்டாயம் இருக்கும், வலி இருக்கும். அதுக்காக நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டாம். இது ஒன்று. இப்போ அதே பார்த்தீங்கன்னா ஒரு மிதுன லக்னம், இப்போ மிதுன லக்னத்தில் 2ல் செவ்வாய் நீசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அவரே 6ஆம் அதிபதியாக ஆகிறார், 11ஆம் அதிபதியாக ஆகிறார், 2ஆம் இடத்துல நீசம். இவர் யாருனால வலி ஏற்படும்? தன் குடும்பத்தினால வலி ஏற்படும். அப்போ குடும்பத்தில் போய் நீசத்தனத்தினால அந்த எண்ணத்தை காட்டுவார். இப்போ 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம், 2ஆம் இடத்துல பணம், அப்போ இவருக்கு சீக்கிரமாக குடும்பம் அமையலையேன்னு ஒரு வலி இருக்கும். அப்போ அந்த 2ஆம் இடம் பணம், அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் நீசத்தனம் இருக்கும்.
ஏன்னா அவரே 11ஆம் அதிபதி ஆகிறார். தன் லாபத்துக்காக அந்த பண விஷயத்தில் நீசத்தன்மையை காட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஒரு நீச கிரகம் அதனுடைய காரகம் அது எந்த பாவத்தில் இருக்கோ அதோடைய அந்த பாவத்தின் உறவு, இந்த ரெண்டுத்தினால நம்மளுக்கு வலி ஏற்படும். நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அவங்க சொன்னால் நம்மளுக்கு புரியாது. இப்போ மிதுன லக்னம் 2ல் செவ்வாய் நீசம், குடும்பம் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது, நம்ம சொல்கிறது குடும்பம் ஏற்றுக்காது அப்படின்னு அர்த்தம். இதே தனுசு லக்னம் 2ல் செவ்வாய் உச்சம் அப்படின்னு தனுசு லக்னம் 2ல் செவ்வாய் உச்சம், இவர் சொன்னாலும் அந்த குடும்பமே கேட்கும், குடும்பம் சொல்கிறதும் இவர் கேட்பார். அந்த அந்த அதாவது இவர் சொன்னாலும் அந்த குடும்பம் கேட்கும், ஏன்னா 2ல் செவ்வாய் உச்சம். ஒரு சிம்ம லக்னம் 2ல் புதன், இவர் சொன்னால் இவர் நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கணும்னு ஏற்றுக்கும். அதே சிம்ம லக்னம் 2ல் சுக்கிரன் நீசம், இப்போ குடும்பம் இவர் சொன்னால் கேட்காது, குடும்பம் சொல்கிறது இவருக்கு புரியாது. அப்போது எந்த பாவம் நீசமோ, எந்த கிரகம் நீசமோ அந்த கிரகத்துடைய காரகம் அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தினுடைய உறவு, இது ரெண்டுத்தினால நமக்கு தகுதி குறைவு ஏற்படும், இதனால் வலி ஏற்படும். இது காலதாமதமாகவும் கிடைக்கும். இந்த 3 விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகணும் சார் அப்படின்னா, இப்போது துலா லக்னம் 7ல் சனி நீசம், அந்த சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு அவர் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா, அப்போது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாலேயும் அதிகம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நீசம்னாவே உங்களோட தகுதி குறைவு, உங்களோட தகுதி குறைவுக்கு அந்த சுக்கரனுடைய சனி சுக்கரன் ஸ்டாரில் இருந்தார்னா அந்த நட்சத்திரங்கள் தான் உங்களை, அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தகுதி குறைவாக ஆக்குவதற்கு அதிக காரணமாக இருக்கும். இல்லை சனியுடைய நட்சத்திரங்கள் பூசம், உத்திரட்டாதி, அனுஷம், சுக்கரனுடைய அந்த சனி பரணியில் இருந்தார்னா பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரக்காரங்கள் தான் உங்களுக்கு அதிக இந்த தகுதி குறைவை ஏற்படுத்துவதற்கு, இல்லை இவங்ககிட்ட தான் இப்போ நீங்கள் அதிக தகுதி குறைவை ஏற்படுத்துவீர்கள், இல்லை இவங்களால தான் நீங்கள் தகுதி குறைவை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த. ஆனால் அந்த கிரகம் அந்த பாவகம் இந்த உறவுனால தகுதி குறைவு, மன கஷ்டம், தாமதம், வலி இல்லாமல் போகாது. இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எப்போ அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்காம நீங்கள் எப்போ அதை பாட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த வலியை நீங்கள் பொருட்படுத்த தான் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை செஞ்சுட்டு இருங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் நீசகிரகம் உடைய பலன். ஓகேங்க. மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என்னோட பெயர் ராஜசேகர், ஸ்ரீ அம்மன் அருள் ஜோதிடர், வடபழனி, சென்னை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.